everyone, welcome back to my channel. படம் பார்க்கலான்ட்டு டிவி ஆன் பண்ணேன். பட் ஸ்நாக்ஸ் இல்லாமல் எப்படி? ஸோ குடுகுடுன்னு கிச்சனுக்கு போய் தேடி பார்த்தேன். எதுவுமே இருந்தில்ல. சரி ஆல்மோஸ்ட் டின்னர் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பீட்சா செய்யலான்ட்டு முடிவு எடுத்துட்டேன். ஸோ கோதுமை மாவில் டோ எல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் தேடி பார்த்தா இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ மஷ்ரூம், கேப்சிகம், பன்னீர், அதுக்கப்புறம் கார்ன், அப்புறம் ஹோம்மேட் பீட்சா சாஸ் அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி செஞ்சேன். பீட்சா பேனில் டோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆக்சுவலி போக் பண்ணியிருக்கணும், பட் நான் மறந்துட்டேன். ஸோ சாஸ் எல்லாம் போட்டுட்ட பிறகு தான் போக் பண்ணேன். இது ஹோம்மேட் பீட்சா சாஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட் நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபோக்கால் எல்லா இடத்துலையும் போக் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் அது ரைஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட் பார்ட் பீட்சானாலே சீஸ் இல்லாமல் எப்படி? ஸோ சாஸுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் சீஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து அப்படியே தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸை மட்டும் லைட்டாக பட்டர், சால்ட் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் போட்டு சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கார்னை வந்து லைட்டாக சால்ட் மட்டும் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பன்னீரை வந்து தந்தூரி சாஸில் தான் நான் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் மூவி பார்க்கும்போது ஒரு செட்டப்போடு பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஃபைனலாக எல்லா வெஜிடபிள்ஸையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா இட்டாலியன் சீசனிங், அவ்வளோதான். இது 2 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது மேலேயே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். 440 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணேன். பர்ஃபெக்டாக நம்ம பீட்சா ரெடி ஆகிடுச்சு. அந்த க்ரஸ்டெல்லாம் சூப்பராக ஃபார்மாக இருந்துச்சு, சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி. ஆக்சுவலி நான் சீஸ் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிட்டேன், அதனால் அந்த சீஸ் புல்லெல்லாம் இதில் கிடைக்காது. பட் அதர்வைஸ் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேஸ் வந்து கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கில்ட் ஃப்ரீயாகவும் சாப்பிடலாம். பர்ஃபெக்டாக பேக் ஆகிருந்துச்சு. இதோட பேஸ் பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும் போது கூட சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ மூவி பார்த்துக்கிட்டே நான் என்னோடய பீட்சாவை என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மூவி பார்க்கும்போது எந்த மாதிரி ஸ்நாக் உங்களுக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.